விஜய் அண்ணா வந்து இப்போ ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு அவரோட அஃபிஷியல் லிவிங்லேருந்து. என் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் என்பது ஏதோ அசகாய சூரர்களுக்கானது மட்டுமே, அதீதி அனுபவசாலிகளுக்கானது மட்டுமே, பதவிகளை அனுபவிப்பவர்களுக்கானது மட்டுமே. இப்படி அரசியலை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் மட்டுப்படுத்தியும் கட்டுப்படுத்தியும் வைத்தவர்களின் மாயாஜால கணக்குகள் சாதாரண வெகுஜன மக்களால் உடைத்து நொறுக்கப்பட்டுள்ளன. உண்மைதான் அண்ணே, நிஜமா உண்மைதான். ஏன்னா நீ செலக்ட் பண்ணி வச்சப்பாரு உன்னுடைய எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் எல்லாம். எது லெஃப்ட் பாண்டியா, மரியா வில்சன், அப்புறம் வந்து ராஜ்மோகன், அப்புறம் இட்னு போன புசி ஆனந்த், பொய்யா பேசி தெரியுற ஆதவர்ஜுனா, அதுக்கப்புறம் தூத்துக்குடியில ஃப்ரெண்டா ஒருத்தர் இருந்தாருன்னு 4-5 சினிமால ஏதோ வருவாரு, காமெடின்ற பேர்ல ஏதோ ஒன்று பண்ணுவாரு, அவருக்கு சீட்டு கொடுத்து வச்சிருக்கேன். நீ அந்த எல்லாம் வந்து அரசியல் பேசுனது நான் பார்த்ததே கிடையாது. இவ்வளோ சாதாரணமா இருக்கு. நாங்க நினைச்சோம் அரசியல்னா என்ன, இந்திரா காந்தியை பார்த்த அரசியல், ராஜீவ்காந்தி அவர்களை படிச்ச அரசியல், காமராஜர் பண்ண அரசியல், கலைஞர் பண்ண அரசியல், எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா பண்ண அரசியல், அப்படிலாம் பார்க்கும்போது அரசியல் ரொம்ப கஷ்டம் போல இருக்கு. நான்லாம் இப்போ வரைக்கும் நான் சொல்லுவேன், எப்பவுமே நான் சொல்லுவேன், வார்டு கவுன்சிலருக்கு கூட நம்ம நிக்க முடியாது. ஏன்னா அது அவ்வளவு கஷ்டமான விஷயம், ஈஸி கிடையாது. வார்டு கவுன்சிலர்லாம் நிக்கிறதுலாம் எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன்ஸை விட ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா ஒரு வார்டுக்கு 10 பேர் நிப்பாங்க, இருக்கதே ஓட் கம்மி தான். ஸோ எலெக்ஷன் தான் ரொம்ப பெரிய விஷயம் நினைச்சிட்டு இருந்த எங்களுக்கு தற்கொலைகள்லாம் கூட எலெக்ஷன்ல நிக்கலாம் அப்படின்னு காமிச்சா பாத்தியானே. இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப சிறப்புண்ணே. அதுல வந்து நான் வந்து 100% ஒத்துக்கிறேன். அப்புறம் அரசியலை கண்டுகொள்ளவே மாட்டார்கள் என்று இதுவரை அனுமானிக்கப்பட்ட இளைஞர்களும் பெண்களும் அரசியல் பேச தொடங்கிய அதிசயமும் அவசியமும் நிகழ தொடங்கிவிட்டது. உண்மைதானே, நான் இப்படி முரட்டு ஊப்பியா மாறுவேன், நீ இப்படியெல்லாம் அரசியல் பேசுவேன்னு என் வாழ்க்கையில நான் நினைச்சதே கிடையாது. ஆனா பேச வச்சது யார் தெரியுமா? எல்லா புகழும் உனக்கென்ற மாதிரி இந்த பேச வச்ச எல்லா புகழும் உன்னுடைய தற்கூறிகளுக்கு. ஏன்னா அவனுங்க பேசின கெட்ட வார்த்தை, அவனுங்க பேசின அலப்பறை, இது எல்லாம் எங்களை அரசியல் பேச வச்சிச்சு. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் பேச வச்சிட்டு இருக்கு. ஏன்னா இந்த அதிர்ச்சியிலேருந்து நாங்க வரல. இப்ப பாரு, 4 பேர் உன் ஆளுங்க கீழே வந்து அசிங்கமா பேசுறோம். உனக்கு விஜயம் பண்ணலன்னு உனக்கு வந்து சோறு இறங்காது, உனக்கு தண்ணி இறங்காதுமா. ஏண்டா நீங்களே பேசும்போது, ஒண்ணுமே தெரியாத தத்திங்கெல்லாம் பேசும்போது நாங்க அரசியல் பேசக்கூடாது, பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அப்புறம் வந்து இதுவரை பெருமளவிலான குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் வாக்குச்சாவடி பக்கமே வராமல் இருந்தன. ஆனால் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 23 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு தமிழக தேர்தல் அரசியல் வரலாற்றில் சீக்கிரமான வரலாற்று நிகழ்வாக பதிவாக உள்ளது. அன்னை எஸ்ஐஆர்னு ஒண்ணு இருந்துச்சு அன்னை. அதுல 50 லட்சத்துக்கு மேலப்பட்டவங்க எல்லாம் தூக்கியிருக்காங்க அன்னை. இதை நீ வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள். அப்படி பார்த்தா இப்போ சிம்பிள் கணக்குனே, 200 பேர் ஓட் போடணும். இப்ப எஸ்ஐஆர்ல என்ன பண்ணிட்டாங்க, 200 பேர்ல வந்து ஒரு 30 பேரை தூக்கிட்டாங்க. அப்போ நார்மலாவே இப்ப 200 பேர் இருக்கும்போது 150 பேர் தான் ஓட் பண்ணிருக்காங்க, 50 பேர் ஓட் பண்ணல. சோ அதோட சதவீதம் பார்த்தீங்கன்னா 75% தான் வரும். இப்போ ஆல்ரெடி 30 பேரை தூக்கிட்டாங்க அப்படின்னா நீ உனக்கு கணக்கு பாரு, கிட்டத்தட்ட 85% வாக்குப்பதிவாகும். இந்த கணக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு. நானே உன் ஆள் ஒருத்தன் சொன்னா பாரு, எத்தனை தொகுதி ஜெயிப்பாரு, அது ஒரு 4-5 ஜெயிச்சிருவாரு. இந்த மாதிரி இருக்கணும் உன் கணக்கு. அதனால எப்பவும் பதிவாகிற ஓட்டு தான் பதிவாயிருக்கு. ஆனா நீ சொன்ன மாதிரி வயசானவங்க எல்லாம் வந்து ஓட் பண்ணாங்க. நேற்றுக்கு நிறைய வயசானவங்க எல்லாம் காலையில வந்து நிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதோடைய முக்கியத்துவம் தெரியும். 2வது, இந்த மாதிரி தற்கொலை பிள்ளைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு எவனாவது வந்துட்டோம்னா நம்ம அந்த ஓட்டை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதுவும் சென்னையில எல்லாம் வாக்குப்பதிவே வராது. இந்த டைம் நிறைய வாக்குப்பதிவுகள் நடந்திருக்கு சென்னையில. சந்தோஷப்படாதன்னே, மே 4ஆம் தேதி தான் தெரியும். அதுக்கப்புறம் குறிப்பாக நான் நன்றி செலுத்த வேண்டிய நம் வாக்குச்சாவடி முகவர்களுக்கும் நம் கழக தோழர்களுக்கும் அனைத்து நிலை நிர்வாகிகள். என்னை நான் 4 நாளைக்கு முன்னாடி தான் போட்டேன். இதை நாகர்கோயில ராமன்புத்தூர்ல இருந்து ஒரு போன் கால். எதுக்கு தெரியுமா? பூத்துல உட்காரதுக்கு ஆள் வேணும், யாராச்சும் கிடைப்பாங்களா சம்பளத்துக்கு அப்படின்னு உன் தாவேக்கா கட்சிக்காரன்ட்டு இருந்து வந்துச்சுனே. இது நீ பொய்ன்னு சொன்னாலும் சரி, உண்மைன்னு சொன்னாலும் சரி, அது உங்களுக்கு தெரியும். நிறைய பூத்துல போட்டோ எடுத்து போட்டு சொல்லிட்டு குழந்தைங்களை உட்கார வச்சிருக்கீங்க. அது மாதிரி என்னத்தை சொல்ல. அப்புறம் குடும்பத்தையும் வழி நடத்தி என் குட்டி நண்பா நண்பிஸ்க்கு என்னுடைய உங்கள் விஜய் மாமாவின் ஸ்பெஷல் வணக்கமும் நன்றியும். அண்ணே நீ இப்படியே நன்றி சொல்லு, அடுத்த படத்தை நடி, சூப்பர்மேன் ஹீமன் மாதிரி நீ வந்து எப்பவுமே வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாவே ஈரி. நாங்களும் உன் படத்தை ரசிக்கிறோம். கர்மமே போச்சு, புலியே பார்த்தேன் தியேட்டர்ல உட்காந்துட்டு, இனி வர படத்தை பார்க்க மாட்டேன் தானே. அதனால நீ வந்து நடிச்சுட்டு உன் நண்பா நண்பிஸ்க்கு இப்படியே தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இரு. என்னத்த சொல்றது, தாவேக்கா வந்தாலும் வந்துச்சு, மனுஷனுங்க எல்லாம் வந்து குழந்தைங்களெல்லாம் அரசியல் படுத்திட்டாரம்மா. இதில் ஒன்று சொல்லியிருக்கு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுங்களேன், கொடுக்கலாங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உங்கள் சொத்தை கொடுங்க, உங்கள் ப்ராப்பர்ட்டியை கொடுங்க, வேற என்ன வேணால் நீங்கள் கொடுங்க. ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுக்க முடியாது. நாடுமா நாடு, நாளைக்கு எல்லாம் நாசமாக போகிறதுக்கா
ஒரு தத்தி முண்டம் சொல்லுது விஜய் அண்ணன் தோத்துட்டாருன்னா என் பிள்ளைகளுக்கு விஷம் கொடுத்து நானும் விஷம் குடிச்சு செத்துவேங்குது. சனியனும் நீ சாவு பிள்ளைங்களை எதிர்பார்க்குற. அப்ப இதுங்களால சொசைட்டிக்கும் நல்லது கிடையாது, இதுங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது, இதுங்களுக்கு பெத்த குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. இந்த பைத்தியகார கூமுட்டங்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன பாதுகாப்பு கொடுக்க முடியுன்றதும் ஒரு பொதுஜனமா என்னால சொல்ல முடியல. மொத்தத்துல இவன் தான் முட்டாளானது மட்டும் இல்ல, சுத்தி ஒரு முட்டாளையே உருவாக்கி வச்சு அடே நெத்திக்கு திருசாக்கு வர கோஷம் போட்டிங்க பார்த்தீங்களாடா, உங்களெல்லாம் மறக்க மாட்டேன். அப்புறம் இதுல இவங்க அப்பா வர சொல்லியிருக்காரு, அந்த அளவுக்குலாம் வயசு கூட மரியாதை கொடுக்க கூடாதுன்னு தெரியுது. என்ன சங்கீதாவை கல்யாணம் பண்ணாரு, ஆனா சங்கீதா ஒரு பொண்டாட்டின்னு சொன்னதில்ல, த்ரிஷா கூட வாழ்றாரு, நான் அவர் பொண்டாட்டி இல்லைன்னு சொன்னதில்லை. என்னதான் யார் நீங்க சொல்ல வர்றீங்க? இதேதான் மோடி விஷயத்தையும் பண்ணாங்க. நாட்டுக்காக வந்தார், குடும்பத்தையே விட்டுட்டு நாட்டுக்காக வந்தார். 12 வருஷமா தாலி எடுத்துட்டு இருக்காரு, இவர் இன்னும் போற மாதிரி தெரியல. இதுல இப்ப விஜய் இதேதான் அவங்க அப்பா சொல்றாரு, என் பிள்ளைக்கு குடும்பம் வேணுமா, தமிழ்நாடு மக்கள் வேணுமா கேட்டா தமிழ்நாடு மக்கள் எதுக்கு, உங்க பின்னாடி சாவறதுக்கு போங்கட்டான்.